வீடியோ அழுத்தினா நான் வருவது இங்கே வந்துடுச்சு பாரு. இதுதான் சித்திரை. இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று தசகம் 6. விராட் புருஷரின் உருவம். ஈசனே, தேவனே, வியக்கத்தக்க திருமேனியுடையவனே, சர்வலோகமயமாயிருக்கும் 14 லோகம் தங்களுடைய உள்ளங்கால்களை பாதாளம் பாதாளம் என்றும் திருவடியின் மேற்பகுதி ரசாதலம் என்றும் 2 கான்களுக்கு இடையும் மகாதலம் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். சக்கரதாயத்தை கையில் ஏந்தியவனே, உன் கெண்டைக்கால் தலாதலம் ஆகவும், முழங்காலே சுதலமாகவும், தொடைகளே விதுலம் அதலம் இரண்டுமாகவும், இடுப்பு பகுதி பூலோகமாகவும், தொப்புள் நாபி கமலமாகவும், ஆகாயமாகவும், மார்பு ஸ்வர்க்கமாகவும் உள்ளன. 14 லோகிகளையும் திருமேனியாக உடையவனே பகவானே, உன் கழுத்து மகர் லோகமாகவும், முகர் ஜனர் லோகமாகவும், நெற்றி தபோலோகமாகவும், சகல சத்திய லோகமாகவும் இருக்கின்றன. இவ்வாறு லோகத்தில் உள்ள பிற பொருட்களும் உனது திருமேனிகளை அடங்கியுள்ள இத்தகைய சரீரத்தையுடைய தங்களுக்கு வணக்கம். உலகத்திற்கு மூல காரணமாக உள்ளவனே, ஈஸ்வரனே, உலகத்திற்கு மூல காரணமாக உள்ளவனே, ஈஸ்வரனே, கேசவனே, உன் பிரம்மம் மந்திரம் உச்சி வேதங்களாகவும், தலை குடிமுடி மேகங்களாகவும் இருக்கின்றன. பிரகாசமான புருவங்கள் இரண்டும் பிரம்மதேவனின் மாளிகையாகவும், கன்னிமைகளின் முடி இரவு பகலாகவும், கண்கள் இரண்டும் சூரியனாகவும் உள்ளன. ஈசனே, உன் புன்னகை மாயையாகவும், மூச்சுக்காற்றாகவும், நாக்கு நீராகவும், சொல் பறவைகளின் கூட்டமாகவும், சுரங்கள் சித்தர் முதலியவாக இருக்கின்றன. வாய் நெருப்பாகவும், கைகள் தேவர்களாகவும், மாறுகள் 2 தர்ம தேவனாகவும் இருக்கின்றன. தேவனே, தாமரை கண்ணனே, விராட் புருஷன் பின்பக்கமே அதர்மம், மனம் சந்திரம், தாமரை பூவாகிய இருதயம், அவ்வியகதம், பிரதானம், வயிறு கடல்கள், ஆடை சத்யா காலம், ஆண்குறி பிரஜாபதி, அண்டங்கள் மித்திர தேவதை. ஆட்களே, உன் இடுப்பு பகுதி விலங்குகளின் கூட்டம், கால்களில் உள்ள நகங்கள் யானை, ஒட்டகம், குதிரை முதலிய. உன் நடைக்காலம், உன் தாமரை மலர் போன்ற முகமும் கைகளும் அழகிய 2 தொடைகளும் கால்களும் முறை அந்தணன், அரசன், வணிகன், மற்றவன் ஆகிய 4 வருணங்களின் பிறப்பிடங்கள். சக்கரதாயத்தை ஏந்தியவனே, ஈசனே, உன் செயல் சம்சார சக்கரத்தின் சுழற்சி, வல்லமை அசுரர்களின் கூட்டம், எறும்புகளின் தொகுதிகள், மலைகள், நாடிகள், ஆறுகளின் கூட்டங்கள், ரோமங்கள், மரங்கள், இப்படிப்பட்டது என்று விலக்கி கூற இயலாத திருமேனி சிறந்து விளங்கட்டும். குருவாயூரின் தலைவனே, அனைத்து உலகங்களின் உருவாக உள்ள உனது சரீரம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களும் கர்மங்களின் முடிவில் தியானத்தக்கது என்று அறிஞர்களும் சொல்லுகின்றார்கள். அதன் உள்ளமும் தூய உயிராகவும் இருக்கின்றன. உனக்கு வணக்கம். அத்தகைய நீயே என்னுடைய நோய்களை போக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி அந்த இறைவனான மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொள்கிறார். முடிந்தது. இன்றைக்கு நாளை தினம் பிரம்மதேவனின் தவமும் வைகுண்டத்தை காணுதலும். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.